சென்னை கலைவாணர் அரங்கத்தில் விசிகா விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இலங்கை யாழ்ப்பாணத்தை சார்ந்த தமிழறிஞர் பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்களுக்கு செம்மொழி ஞாயிறு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நடிகர் சத்யராஜ், தமிழ் தேசிய விடுதலை இயக்க பொதுச் செயலாளர் திரு தியாகு, புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் உள்ளிட்ட பல அமைப்புகளை சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள், ஜாதி அரசியலையும் மதவாத அரசியலையும் ஜாதி பெருமிதங்களையும் மத அரசியலாக இங்கே மக்களிடத்திலே அள்ளி இறைத்து கொண்டிருக்கிறார்கள். மத்தியில் இடதுசாரி பார்வை கொண்ட ஒரு கருத்தியல் இந்த மண்ணுக்கு தேவை. தேசிய அளவில் அது வலிமை பெற வேண்டும். அதற்கு தேசிய பார்வையும் தேவை என்கிற அடிப்படையிலே இயங்குகிற இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று கூறினார். அதனால்தான் எல்லோரும் தேர்தல் கூட்டணி கணக்கு போடுகிற போது நாம் தேசத்தின் பாதுகாப்பை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம், பேரணி நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றும் தெரிவித்து உள்ளார். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதிகளில் போட்டியிட போகிறீர்கள் என்று திரும்ப திரும்ப கேள்வி கேட்கிறார்கள். பாவம், அவர்களுக்கு இன்னும் விடுதலை சிறுத்தைகளை மதிப்பிட தெரியவில்லை என்றும் திருமாவளவனை மதிப்பீடு செய்ய முடியவில்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. அதனால்தான் இந்த கேள்விகளை தொடர்ந்து கேட்கிறார்கள் என்று நான் எண்ணிக்கொள்வதாகவும், தற்காலிகமாக பயன்களுக்காக இயக்கம் நடத்துகிறவர்களோடு நம்மை ஒப்பீடு செய்து பார்க்கிறார்கள் என்று அவர்களின் கேள்வியை நான் பரிதாபத்தோடு தான் பார்க்கிறேன் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய தொல் திருமாவளவன் அவர்கள், தோழர்களே, அது இப்போது அவர்களுக்கு புரியாது. இதை புரிந்து கொள்வதற்கே அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் நம்மை படிக்க வேண்டும். ஏதோ திருநீற்றை அழித்துவிட்டார் திருமாவளவன் என்று அரசியல் பேசுகிறார்கள். எப்படியாவது எங்களை பற்றி பேசிக்கொண்டே இருங்கள். ஏனென்றால் நாங்கள் தேசத்தை திருத்தி அமைப்பதற்காக, புதுப்பித்து கட்டமைப்பதற்காக, புதிய இந்தியாவை உருவாக்குவதற்காக, புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவை நனவாக்குவதற்காக போராடி கொண்டு இருப்பவர்கள் என்று பெருமிதத்துடன் தெரிவித்து உள்ளார். எங்களை வெறும் டீ பன் கொடுத்து ஏமாற்றி விடலாம் என்று கணக்கு போடாதீர்கள் என்று கூறிய விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 அல்லது 9 சீட் தருகிறோம், அதற்கு மேல் தரமாட்டோம் என்று கூறியவர்கள், அது உங்கள் மதிப்பீடு. எங்களை பொறுத்த வரையில் தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் இணையானவர்கள், தகுதியானவர்கள், அந்த வலிமை எங்களுக்கு உண்டு. இதை நான் ஆணவத்தில் சொல்லவில்லை, வெறும் தேர்தல் கணக்கில் சொல்லவில்லை. சமூக மாற்றத்தின் பார்வை அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 234 தொகுதிகளிலும் போட்டியிடக்கூடிய தகுதி வாய்ந்த கட்சி என்றும் குறிப்பிட்டு உள்ளார். முன்னதாக வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் 2 இலக்கு எண்களுடன் அதிக தொகுதிகளை திமுக கூட்டணியில் இருக்கும் விசிகா கேட்டு வருகிறது. மேலும் தொகுதி பங்கீடு குறித்து திமுக எந்தவித தகவலையும் வெளியிடவில்லை. மேலும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அறிவிப்புகள் வெளியாகும் என்று அரசியல் வட்டாரத்தில் கூறப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அறிவிப்புகள் வெளியாகும் என்று அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது. குறைந்தது 15 தொகுதிகளில் இருந்து 20 தொகுதிகள் வரை இந்த முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு திமுக அரசு தள்ளப்பட்டுள்ளது. அதேபோல் 2 இடதுசாரி கட்சி மற்றும் மதிமுக போன்ற கூட்டணி கட்சிகளுக்கு 10 தொகுதிகளுக்கு மேல் ஒதுக்க வேண்டிய நிலைக்கு திமுக தள்ளப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சிக்கு குறைந்தது 40 தொகுதிகளையாவது ஒதுக்க வேண்டும் என்ற தமிழக காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் விருப்பமாக உள்ளது. இதனிடையே திமுகவின் நவீன தாராளமய கொள்கையில் இருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முற்றிலும் முரண்படுகிறது என அக்கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் வாசுகி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய வாசுகி, மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டில் அரசியல் பேசக்கூடாது என்று நீதிமன்றம் கூறியிருந்தது. ஆனால் அரசியல் மட்டும்தான் பேசியுள்ளனர். முருகன் மாநாட்டை இந்து சமய அறநிலையத்துறை நடத்திய போதும் எதிர்த்தோம். மதுரையில் நடைபெற்ற முருகன் மாநாட்டை எதிர்க்கிறோம் என்று தெரிவித்து உள்ளார். ஊழலில் இருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள அதிமுகவுக்கு பாஜக
தேவைப்படுகிறது. பாஜகவுக்கு தமிழகத்தில் கால் ஊன்றுவதற்கு அதிமுக தயவு தேவைப்படுகிறது. இக்கூட்டணியால் தமிழக மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. தமிழகத்தில் பெண்கள், பெண் குழந்தைகள், தலித் மக்கள் பாதிக்கப்பட்டு வருவது குறித்து விவாதிக்க சட்டப்பேரவையில் சிறப்பு அமர்வுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என சிபிஎம் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் வாசுகி கேட்டுக்கொண்டுள்ளார். ஜனநாயகம், மத சார்பின்மை, மாநில உரிமைகள், கீழடி உள்ளிட்ட அம்சங்களில் மாநில அரசுடன் நாங்கள் ஒத்துப்போகிறோம். ஆனால் நவீன தாராளமய கொள்கைகளில் இருந்து திமுகவுடன் முற்றிலும் முரண்படுகிறோம். போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் அனைத்து இடங்களிலும் கட்சி கொடி ஏற்றுவதற்கு தொடர்ந்து வலியுறுத்துவோம். கோவையில் குடிநீர் விநியோகம் மேற்கொள்ள சுயஸ் என்னும் வெளிநாட்டு நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும். தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க வேண்டும். மீனவர்கள் சுதந்திரமாக கடலில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை வேகப்படுத்த வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகளிடம் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கலந்து கொள்ளும் கட்சி நிகழ்ச்சிகளிலும் பத்திரிகையாளர் சந்திப்பிலும் ஒவ்வொரு முறையும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் விசிகாவுக்கு கூடுதல் இடங்களை திமுக ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார். அதே நேரத்தில் திமுக கூட்டணிக்கு எதிரான சில கருத்துகளையும் தொடர்ந்து தெரிவித்து வருவதால் திமுக தலைமை விசிக மீது ஒரு அதிர்ச்சியை அடைந்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். அதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் மட்டுமல்லாமல் இரண்டாம் கட்ட தலைவர்களும் ஒவ்வொரு கட்சி நிகழ்ச்சியிலும் நேர்காணலின் போது கூடுதல் தொகுதிகளை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் விசிக வளர்ந்து வருகின்ற கட்சி. விசிகாவுக்கு தமிழ்நாட்டில் மக்களுடைய செல்வாக்கு வளர்ந்து விட்டது. அதனால் குறைந்தது 20-25 தொகுதிகளை நிற்க வேண்டிய நிலைக்கு விசிக வளர்ந்து விட்டது. இதனை அறிந்து திமுக குறைந்தது 25 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வருகிறார்கள். அடுத்த கட்டமாக ஆட்சியிலும் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும், அமைச்சர் பதவி வேண்டும், துணை முதலமைச்சர் பதவி வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் திமுக அமைதியாக இருந்து வருகிறது. இருந்த தேர்தலில் விசிக, இடதுசாரிகள், மதிமுக போன்ற கட்சிகள் கேட்கக்கூடிய தொகுதிகளை கொடுத்தாக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. 2 இடதுசாரி கட்சிகளுக்கும் தலா 10 தொகுதிகளுக்கு மேல் ஒதுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அதேபோல் மதிமுகவுக்கு 10 தொகுதிகளுக்கு மேல் ஒதுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சிக்கு குறைந்து 40 தொகுதிகள் ஒதுக்க நிலை ஏற்பட்டுள்ளது. இப்போ திமுக கூட்டணியில திமுக தவிர்த்து 13 கட்சிகள் உள்ளது. அந்த 13 கட்சிகளும் வைக்கக்கூடிய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க வேண்டிய நிலைக்கு திமுக தள்ளப்பட்டுள்ளது. கூட்டணி கட்சியை வெளியேற்றுவதற்கான வாய்ப்பு திமுக எடுக்காது. கூட்டணி கட்சியே தானாக வெளியே போனால் போகலாமே தவிர திமுக எந்த கட்சியையும் வெளியே அனுப்பக்கூடிய முயற்சியில் ஈடுபடாது. ஏன்னாக்கா திமுக கூட்டணி கட்சி தயவு இல்லாமல் தமிழ்நாட்டில் ஆட்சியை கைப்பற்ற முடியாது என்ற நிலையில தான் திமுகவுடைய கட்சியுடைய வளர்ச்சி இருக்கின்றது. திமுகவுக்கு மக்கள் மத்தியில் பெரிய செல்வாக்கெல்லாம் இல்லை. திமுக மக்கள் செல்வாக்கை பெற்று ஆட்சிக்கு வரக்கூடிய தகுதி திமுக கிடையாது. ஸோ கூட்டணி கட்சிகளுடைய அந்த வாக்குகளை பயன்படுத்தித்தான் ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சி வருகிறது. திமுகவுக்கு 2 தகுதி இருக்கு. என்னன்னாக்கா ஒன்று 1967 முதல் 71 வரையில 2 முறை தொடர்ந்து ஆட்சியை கைப்பற்றி தமிழ்நாட்டில் 10 ஆண்டுகள் திமுக ஆண்டது. அந்த ஒரு தகுதி, அதாவது ஆண்ட கட்சி என்ற ஒரு தகுதி. இன்னொன்று பணம் படைத்த கட்சி திமுக. அந்த 2 தகுதியின் அடிப்படையில் தான் ஒன்று ஆண்ட கட்சி, பணம் படைத்த கட்சி என்ற தகுதியின் அடிப்படையில் தான் தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் திமுகவுடன் கூட்டணி வைக்கிறார்கள். ஸோ அதனாலதான் அந்த கூட்டணி கட்சியுடைய வாக்குகளை பயன்படுத்தி திமுக தற்போது 6வது முறையாக அரியணையில் அமர்ந்து ஆண்டு வருகிறது. நீங்க ஒரு சட்டமன்ற தேர்தல், ஒரு நாடாளுமன்ற தேர்தல், ஒரு உள்ளாட்சி தேர்தலில் திமுக தனித்து தேர்தலை சந்தித்து போட்டியிட்டால் வாங்கக்கூடிய வாக்கு சதவீதம், வெற்றி பெறக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை, வெற்றி பெறக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை, வெற்றி பெறக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகளின் எண்ணிக்கை, அப்போது சொல்லலாம் திமுகவுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கின்றது என்று. ஆனால் அதுவரையில் திமுகவுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லை. கூட்டணி தயவு இல்லாமல் திமுகவால்
வெற்றி பெற முடியாத நிலைமையில் தான் திமுகவுடைய அந்த வளர்ச்சி இருக்கின்றது தவிர கூட்டணி இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய செல்வாக்கு பெற்ற வளர்ச்சி பெற்ற கட்சியாக திமுக இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஒருவேளை நீங்கள் வந்து உங்க கட்சியுடைய செல்வாக்கு தமிழ்நாட்டு மக்கள்ல அதாவது சோதனை செய்ய வேண்டும் என்றால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல், 2029 நாடாளுமன்ற தேர்தல், இதற்கிடையில் நடைபெறும் உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டிட்டு பாருங்க. நீங்க வாங்கக்கூடிய வாக்கு சதவீதம் எவ்வளவோ, நீங்க வந்து எவ்வளோ சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிக்கிறீங்க, எவ்வளோ நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயிக்கிறீங்க, எவ்வளோ உள்ளாட்சி ஜெயிக்கிறீங்க பாருங்க. அதன் பிறகு சொல்லுங்க எங்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கின்றது அப்படி சொன்னா மக்கள் ஏத்துக்கலாம், அரசியல் தலைவர் ஏத்துப்பாங்க. ஸோ வந்து செல்வாக்கு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அதிமுகவுக்கு செல்வாக்கு இருக்கின்றது மக்கள் மத்தியில். அதிமுக வந்து எம்ஜிஆர் தலைமையில் தெரியும் 3 முறை ஆட்சி அமைந்த கட்சி அதிமுக. அப்புறம் ஜெயலலிதா தலைமையில் 2 முறை ஆட்சி அமைத்த கட்சி அதிமுக. இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதா தலைமையில் வந்து 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தனித்தே களம் கண்டு மாபெரும் வெற்றி பெற்ற கட்சி. 2016 ஜெயலலிதா தலைமையில் தனித்தே களம் கண்டு ஆட்சி கைப்பற்றிய கட்சி. ஆனால் அந்த மாதிரி அதிமுகவுக்கு நிகராக நாங்களும் மக்கள் செல்வாக்கு இருக்கிறோம் என்பதை நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் நிரூபிக்க வேண்டும் என்றால் நீங்கள் வந்து சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவை போல தனித்து களம் கண்டு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வாங்க. அப்போதுதான் உங்களுக்கு செல்வாக்கு இருக்கின்றது என்பதை மக்களால் வந்து நம்பப்படும். அதுவரையில் வந்து செல்வாக்குள்ள கட்சி எதுன்னு பார்த்தா அதிமுக தான். திமுகவை காட்டிலும் அனைத்து நிலைகளிலும் அனைத்து தளங்களிலும் வந்து செல்வாக்குள்ள கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தான். இது வந்து வரலாறு. இது வந்து நான் வந்து பொய்யாலாம் சொல்லலை, நடந்த வரலாறு. தேர்தல் முடிவுகளை வைத்து நான் சொல்கிறேன். அதனால வந்து 2026 வந்து திமுக தலைமையில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு அவர்கள் கேட்கும் தொகுதிகளை கொடுத்தாக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. ஒருவேளை அந்த 13 கட்சிகளும் திமுகவிலிருந்து வெளியேறி திமுக தனித்து விடப்பட்டு தேர்தலை சந்தித்தால் எப்படி விசிக, காங்கிரஸ், பாமக போன்ற இடதுசாரிகள் போன்ற கட்சிகள் தனித்து நின்றால் வாங்கக்கூடிய வாக்குகளைத்தான் திமுகவும் வாங்குமே தவிர திமுக கூடுதலாக வாக்கு சதவீதத்தை வாங்கக்கூடிய அந்த மக்கள் செல்வாக்கு திமுக கிடையவே கிடையாது. பாமக எவ்வளோ தனித்தின்னா எவ்வளோ ஓட்டு வாங்குதோ அதே தான் இவங்களும் வாங்க முடியும். அதே போல் விசிக தனித்தின்னா எவ்வளோ ஓட்டு வாங்கலாம் அந்த ஓட்டு தான் வந்து திமுக கிடைக்கும். ஸோ வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கனாக்கா திமுகவுடைய அந்த டிப்ளமேட்டிக்கே பார்த்தீங்கன்னாக்கா ராஜதந்திரம் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் திமுகவுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லை, அதனால் மற்ற கட்சிகளின் உதவியோடு தான் நம்ம ஆட்சிக்கு வர முடியும் என்பதை கருத்தில் கொண்டு தான் வந்து கூட்டணியை வந்து இன்னைக்கு ரொம்ப பலமாக வச்சுருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் 2019 நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தல், அதாவது 19 வந்து நாடாளுமன்ற தேர்தலோடு 22 தொகுதிகளுக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெற்றது. அதில் கூட வந்து திமுக வந்து ஆளுங்கட்சியான அதிமுக விட எதிர்கட்சியாக இருந்த திமுக வந்து 13 இடங்களில் வந்து சட்டமன்ற தொகுதியை வந்து கைப்பற்றியது. 9 இடங்களில் தான் வந்து அதிமுக ஜெயிச்சுது. ஸோ ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சியாக இருந்த திமுக 4 இடங்கள் கூடுதலாக வெற்றி பெற்றது. அது காரணம் வந்து என்னன்னாக்கா அந்த கூட்டணி பலம் தான். ஸோ அதிமுக தேவையான இடங்களை வெற்றி பெற்று ஆட்சி தக்க வச்சுட்டாங்க. ஸோ வந்து இப்போ 2019 ஆண்டு முதல் இப்போ 2026 வரையில் அவங்க வெற்றி பெறாங்க அப்படின்னா அது காரணம் வந்து முழுக்க வந்து கூட்டணி கட்சியுடைய தயவு தான். இதை வந்து யார் யோசிக்கணும்னா திமுகவில் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சியின் தலைவர்கள் தான் யோசிக்கணும். அதாவது யாரால் திமுக ஆட்சியை கைப்பற்றுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா கூட்டணி கட்சியிலாக நம்மால் தான் திமுக ஆட்சியை கைப்பற்றுகிறது. அப்படின்ற போது நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் டிமாண்டை கூடுதல் தொகுதிகள் கேட்டு வலியுறுத்த வேண்டும், கேட்டு வாங்க வேண்டும். ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கேட்டு வாங்க வேண்டும். இல்லை என்றால் கூட்டணியிலிருந்து வெளியேறி எந்த கட்சியில் அதிக தொகுதிகள் கொடுக்கப்படுகிறதோ, எந்த கூட்டணியில் வந்து ஆட்சியிலும் அதிக பங்கு தரப்படுதோ அதில் போய் நீங்கள் சேர்ந்து தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெறலாம். நீங்கள் அதிகாரத்து வந்தால் மட்டும்தான் உங்களுடைய கொள்கைகளை உங்களுடைய சித்தாந்தத்தை தமிழ்நாட்டில் வந்து நடைமுறைப்படுத்த முடியும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.